guys, so let's get ready with me. இன்னைக்கு நான் வந்துட்டு வெளியில கிளம்புறேன். பேசிக்கலி இதை இன்னைக்கு ஒரு vlog-ஆவும் நான் வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன். பட் அதுக்கு முன்னால நான் வந்துட்டு என்னுடைய மேக்கப் எப்படி நான் பில்ட் பண்றேன் அப்படின்றது, அதுவும் இந்த வெயிலுக்கு மணி இப்ப என்ன தெரியுமா, மணி 2:25 ஆல்ரெடி சூடா இருக்கு. இதுல நான் வெளியில வேற இப்ப போறேன். ஸோ அதுக்கு சிம்பிளான ஒரு பேஸ் கொஞ்சம் ப்ரெசென்டபிளா நீட்டா இருக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்றேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இஸ் அ மஸ்ட். ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடியா இருக்கு. லிப் பாம் மட்டும் நிறைய போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போ வந்துட்டு அந்த மேட் லிப் ஃபேஸ்ல இருக்கேன். ஸோ மேட் லிப்ஸ் அது நரிஷிங்கா மாய்ஸ்சரைசிங்கா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மாதிரி ட்ரையான ஃபீலா வந்துட்டு தெரியும் நமக்கு. ஸோ அதை வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு, லிப்ஸ் அது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு நிறைய லிப் மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்க வந்துட்டு ப்ரெப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லிப்புக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம் இது ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நல்லா இருக்கு. லெனேஜோட ஒரு பியூட்டிஃபுல்லான டியூப் மாதிரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா அது நீங்க ட்ரை பண்ணலாம். ஐயோ எப்படிலாம் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் வைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு சீகான் செரமைடோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதுவும் ரொம்ப லைட்டா ஸ்கின்ல குவிக்கா அப்சர்வ் ஆகிக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஜெல் பேஸ்டு க்ரீம் கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் நான் சொல்லுவேன். ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி என் முகம் அப்படியே ரொம்ப டேனான மாதிரியே தான் எனக்கு வந்து ஃபீல் ஆயிட்டே இருக்கு. அது ஏன்னு தெரியல. அடுத்தது சன்ஸ்கிரீன் ரொம்ப நிறையவே தான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆக்வாலஜிக்கோட க்ளோ பிளஸ் டியூவி சன்ஸ்கிரீன். இதை எடுத்து என்னுடைய முகத்துல அப்ளை பண்ணிட்டு அப்படியே அப்சர்வ் ஆக விட போறேன். இந்த ஷர்ட் மாத்திருவேன். ஸோ அதனால நல்லா லிபரலா நான் வந்துட்டு என்னுடைய கழுத்து, செஸ்ட், நெக்கு, காது பின்னாடின்னு எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் போய்க்கலாம். மார்ஸோட இந்த இலுமினாட்டி பேஸ் ப்ரைமர். சும்மா லைட்டா அந்த ஒரு ஜூசி டியூவி க்ளோயி லுக் வேணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் பேஸுமே எனக்கு ரொம்ப மைல்டா தான் போறேன் அப்படின்றதுனால லைட்டா அந்த ஒரு டியூவினஸ் இருக்கட்டும் அப்படின்றது. ஸோ இதை எடுத்து என்னுடைய முகத்துல இப்படி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல ரோஸ் கோல்ட் ரிஃப்ளெக்ஷன் வந்து கொடுக்கும். இங்க தெரியுதா, மைல்டா நேச்சுரலா. அண்ட் பை த வே இன்னைக்கு நான் தனியா எதுவும் இந்த லைட்ஸ் வைக்கல. என்னோட நார்மல் ஸ்டுடியோ லைட் இருக்கு. நேச்சுரல் லைட்ல வந்துட்டு வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நேச்சுரல் லைட்ல பண்ணா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். 70%. நான் என்னோட இன்னொரு ஒரு ஸ்பாட் லைட் வந்து வைக்காம பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நேச்சுரல் லைட். ஓகே, ரிங் லைட்டு அதெல்லாம் எதுவும் இருக்காது. என்னுடைய நார்மல் ஸ்டுடியோ லைட். அதுவும் இல்லைன்னா சுத்தமா ப்ராடக்ட் கூட தெரியாது. ஸோ அதனால அந்த லைட்ஸ் வந்து இருந்துதான் ஆகணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு கலர் கரெக்டர். ஓகே, இந்த கலர் கரெக்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு ஸ்டெப். ஆனால் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இதை மட்டுமே எடுத்து முகம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேட்டர்ல நிறைய இருந்திருக்கு. ரொம்பவே நிறைய ஆயிடுச்சு. நான் கையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்புறம் தான் எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுப்பேன். இங்க ஆல்ரெடி எக்ஸஸ் ப்ராடக்ட் இப்போ இருக்கு அப்படின்றதுனால டைரக்டா நான் வந்து ஸ்பஞ்சில் அப்ளை பண்றேன். ஐயோ, நான் ஆன்டிசிபேட் பண்ணதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ லைட்டா ரிமூவ் பண்ணிட்டே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆரஞ்ச் கேரக்டர் வந்து இட்ஸ் அ மஸ்ட். எனக்கு என்னுடைய மேக்கப் வந்து லாங்கா சர்வைவ் ஆகணும். அது கிரே ஆகாம ஆக்சிடைஸ் ஆகாம பாக்குறதுக்கு ஸ்கின்ல நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னும் போது ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆரஞ்ச் கன்சீலர். ரொம்ப மினிமலா வேணும் அப்படின்னா தான் நான் வந்துட்டு அதை பண்ணாம இருப்பேன். பட் எனக்கு அதனுடைய ரிசல்ட் பிடிக்காது. கன்சீலர் ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்கா இருக்க ஒரு கன்சீலர். அண்ட் ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ். சம்மருக்கு வந்துட்டு இதர் ஸ்கின் டின்ஸ் இல்லைன்னா கன்சீலர்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் விட நான் வந்து ப்ரிஃபர் பண்றது. இது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோடைய IRL ஃபில்டர் ஃபினிஷ் கன்சீலர் இன் ஷேட் C13.2. இதை வந்து பேசிக்கலா நான் எங்க ஆரஞ்சு போட்டேன்னா அங்க வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது நல்ல ஒரு நியூட்ரல் ஃபினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் கன்சீலர், ப்ரௌன் கலர் கன்சீலர். இதுல டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வருது. மேக்கப் ரெவல்யூஷன்ல வந்து நீங்க பேஸ் ப்ராடக்ட்ஸ் நம்பி வாங்கலாம். தே டூ வெரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ். ஸோ அதனால டஸ்கி ஸ்கின் ஆளுங்களும் வந்துட்டு தே கேன் கீப் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் தேர் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணிட்டு அகைன் ஸ்பஞ்ச் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகைன் எனக்கு இந்த ஸ்பஞ்சோட ரிசல்ட் தான் வந்து பர்சனலா பிடிக்கும். அதனால சரி, நீங்க இதோட வந்து நிறுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக் கொடுக்கும். எனக்கு வந்து என்னோட அண்டர் ஏரியா வந்து லைட்டா பிரைட்டன் பண்ணிக்க பிடிக்கும். என்னுடைய ஒன் அண்ட் ஒன்லி ட்ரஸ்டி பிரைட்னிங் ஹைலைட்டிங் கன்சீலரான இந்த லாரியலோட இன்ஃபாலபிள் கன்சீலரை ரொம்ப கொஞ்சமா வச்சுக்கிறேன். இது வேற இப்ப நல்ல வெயில் டைமா. ஸோ ஐம் நாட் ஓவர் டூயிங் திஸ் திங். இதை கொஞ்சமா இப்படி கையால ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஈவனா. அதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே நான் பிளெண்ட் பண்ண போறது இல்லை. திருப்பி அதே மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீலர் எடுத்துட்டு இதுல கொஞ்சமா ஒரு 2 டாட் இப்படி வைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி லைட். பட்
பயங்கர பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கன்சீலர். ஸோ அதனால ப்ராப்பரா பிளெண்ட் ஆகணும், மெர்ஜ் ஆகணும், என் ஸ்கின் டோனை நேச்சுரலா பிரைட்டன் பண்ணணுன்றதுக்காக இந்த மிக்சிங் வேலை பண்றேன். இவங்க ரேஞ்ச்லயே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஐ பி த ஒன் டு பை அண்ட் யூஸ். ஆனா இப்போ வரைக்கும் 3 கலர்ஸ் தான் இருக்கு. இதான் 3வது டார்க் ஷேட். எனக்கு இதனுடைய ரிசல்ட் அண்ட் ஃப்ளாலெஸ்னஸ் ரொம்ப பிடிக்கும். வெரி வெரி சிமிலர் டு பாண்ட் திஸ் வே, டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே கன்சீலர் மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோகிராஃப் சூப்பராக பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நல்லா என்னுடைய ஸ்கின்ல இப்படி பிளெண்ட் பண்ணிட்டு குவிக்காக லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இன்சைட்டோட ஒரு ஃபினிஷிங் பவுடர். இதனுடைய பேக்கேஜிங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்கும். ஓப்பன் பண்ணாலே எல்லாம் வெளியில் கொட்டும். பட் ப்ராடக்டோட குவாலிட்டி, பவுடரோட ஃபினிஷ் எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி மூக்கு, நெத்தின்னு நிறைய ஸ்வெட் ஆகிற ஏரியாவில் பவுடரை நல்லா நான் ப்ரெஸ் பண்ணுறேன் உள்ள. ஸோ இது எனக்கு அந்த ஈரப்பதத்தை எல்லாத்தையும் வந்து மேட் ஆக்கின எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் ப்ராடக்ட் வந்து லாக் பண்ணி வைக்கும் அழகா. உள்ள ஸ்வெட் ஆகி ப்ராடக்ட் வந்து கொஞ்சமா டிஸ்பர்ஸ் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் உங்க ஸ்கின்ல வந்துட்டு மேக்கப் கொஞ்சமா ஒட்டி இருந்துட்டே இருக்கும் நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ற வரைக்கும். ஸோ முகத்தை ஓரளவுக்கு இந்த மாதிரி மேட் ஆக்கிக்கிட்டேன் நான். அதுக்கு ஐ ரியலி ப்ரிஃபர் இந்த மாதிரியான லூஸ் பவுடர்ஸ். பேக்கிங்லாம் அவசியம் கிடையாது. இப்போ ஐம் நாட் என்ஜாயிங் பேக்கிங். ஸோ அடுத்தது ஹீரோவோட இந்த காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ரீசெண்டாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷேட் வந்து நல்லா பிரைட்டான ஷேட். நான் யூஸ் பண்ணுறது நம்பர் 5 ஹனி டேன், நம்பர் 6 சினமன் டேன் ஒன்று இருக்கு. அது நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். இது ஹைலைட் பண்ணுறதுக்காகவே நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜஸ்ட் இந்த கண்ணு கீழே இருக்க ஏரியாவில் மட்டும் இப்படி சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பிரைட்டன் பண்ண பிடிக்காது. அது ஒரு மாதிரி எலாங்கேட்டடாக என் முகத்தை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேஸ் ஷேப் பொறுத்து, ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. எது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேவரட்டான பார்ட், என்னுடைய ஃபேவரட்டான தி ஒன் அண்ட் ஒன்லி ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 2-in-1 ஐப்ரோ அண்ட் ஐப்ரோ ஐலைனர் ப்ராடக்ட். இது கீழே வந்து ஜெல் ப்ராடக்ட் இருக்கும், மேலே வந்துட்டு பவுடர் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஆங்கிள்டு ப்ரஷ் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். பிரான்ஸ் பண்ணிக்கிறேன் மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பிரான்சர் வச்சு. அந்த பிரான்சரே எடுத்து கொஞ்சமா என்னுடைய ஐலிட்ஸ்ல போடுறேன். ஜஸ்ட் ஒரு மேட் ஃபினிஷ். அந்த சன்ஸ்கிரீன்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் அப்படியே அந்த லைன்ல ஃபார்ம் ஆகாம இருக்கணும், அதை செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் இது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌனா டார்க்கா ஐலிட காமிக்குது அப்படின்னா திருப்பி உங்களுடைய காம்பாக்டே கொஞ்சமா எடுத்து ஜஸ்ட் சென்டர்ல மட்டும் இப்படி போட்டீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டர் லுக்கிங் ஐலிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐ ரியலி லைக் டூயிங் திஸ் டு மை ஐலிட்ஸ். நல்லா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். நிறைய ஐஷேடோ நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா எதுவும் போடணுன்ற அவசியம் இருக்காது. நேச்சுரலான லுக் வந்து இது கொடுக்க போகுது. அடுத்தது ஐம் கோயிங் டு அப்ளை காஜல் ஜஸ்ட் என்னுடைய அப்பர் வாட்டர் லைன்ல. ஸோ காஜலுக்கு மேப்ளின் கொலாசலோட காஜல் எடுத்துட்டு அப்பர் வாட்டர் லைன்ல போட்டுக்கிறேன். இந்த சேம் இந்த சைடும். அப்புறம் கொஞ்சமா இந்த அவுட்டர் லேஷ் லைன்ல இப்படி போட்டு கையால பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஜஸ்ட் ஒரு சாஃப்டான ஸ்மோக்ட் அவுட்லே ஐலைனர் லுக்குக்காக. அதே இந்த கண்ணிலும் பண்ணிட்டு திருப்பி ஒரு லைன் டார்க் கண் மட்டும் பண்ண அப்ளை பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே, இப்போ மஸ்காரா, ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, மேப்ளினோட கொலாசல் மஸ்காரா. இதை எடுத்து ஜஸ்ட் என்னுடைய லேஷஸை நான் கோட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்ராமாட்டிக்கா இல்ல, நேச்சுரல் லுக்கிங் லேஷஸ் மாதிரி. லிப்ஸ்க்கு வந்துட்டு அஃப்கோர்ஸ் லிப் லைனா. பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ரிமூவ் திஸ் லிப் கிளாஸ். பை த வே இது வந்து லிப் லைனர் கிடையாது, இது வந்து காஜல் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஐலைனர் காஜல். இதை வந்து அவுட்லைன் பண்ணிட்டு அவுட்டர் கார்னர்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன், டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு கலர். அடுத்தது இந்த லவ் சைல்ட் மசாபாவோட நோ ரூல்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நியூ ஷேட்ஸ். இதை எடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இட்ஸ் அ நைஸ் டீப் ப்ரௌன். இதை கொஞ்சம் நான் மியூட் டவுன் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் லைட்டர் ப்ரௌன் போட்டு. இதுக்கு முன்னாடி இந்த கொக்கோ அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்துக்கிறேன், சுகர் பாப்போடது. அது இஸ் இட் டூயிங் த ஜாப்? நோ, கொஞ்சம் வார்ம் டோன் ஆக்குது, பட் டார்க்காவே தான் இருக்கு. எனக்கு கொஞ்சம் லைட் ஆக்கணும் இதை. ஐ ஆல்வேஸ் டூ திஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லேயரிங். லிப்ஸ்டிக்கும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நம்பர் 10 பை மார்ஸ். இது ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், நல்ல ஒரு லைட் ப்ரௌன். இதை எடுத்து சென்டர்ல லைட்டா எடுத்து போடுவோம். See, last but not the least, setting mist, makeup revolution, sorry, Maybelline ஒரு setting mist. நிறைய அடிச்சுக்கிட்டாச்சு. இதை குவிக்கா முகத்துல செட் பண்றதுக்கு அதே ஸ்பஞ்ச் வச்சே
ஜஸ்ட் குவிக்கா ஃபாஸ்டா டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா ஐஸ் ஆர் ஐசிங், லிப்ஸ் ஆர் லிப்ஸிங், ஐப்ரோஸ் ஆர் ஐப்ரோசிங். பேஸ் மினிமலா இருக்கு, பட் அட் த சேம் டைம் ஃபிளாஸ்லாம் மறைச்ச மாதிரியும் இருக்கு. ஸோ ஐ ப்ரிஃபர் டூயிங் திஸ். ஹாட்டான ஹியூமிடான வெயில் சுட்டெரிக்கும் வேலைகளில் வேர்த்து ஊத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்கள் டைம்ல வந்துட்டு ஐ டூ திஸ். இப்போதான் வேர்த்தாலும் டசன்ட் பாதர் மை மேக்கப் டூ மச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ யா, இப்போ போயிட்டு நான் என்னுடைய பாடி கேர் லேயரிங் விஷயங்கள்லாம் என்ன பண்றேன் அப்படின்றதையும் காட்டுறேன். அவுட்ஃபிட் மாத்தியாச்சு, ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டாச்சு. மை ஹேர் இதே தான், இப்படிதான் வச்சுக்க போறேன். லைக் பன்னு, ஏன்னா சுத்தமும் முடியல இந்த வெயிலுக்கு. டெஃபினட்டா ஏசிலே உட்கார்ந்துருந்தாலும் ஐ வாண்ட் இட் அப் லைக் திஸ். ஸோ பாடி கேர் லேயரிங்ல வந்துட்டு பாடி லோஷனுக்கு நான் இந்த லா பிங்க் நேச்சுரல், எல்ஏ பிங்க் நேச்சுரல், இதனுடைய சாஃப்ட் அண்ட் ஷைன் பாடி லோஷன் இதுதான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப மைல்டா லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு பாடி லோஷன். ஸ்பெசிஃபிக்கா சம்மருக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். லைட்டான அந்த ஒரு க்ரீமி ஃப்ளாரல் வாசனையோட இருக்கும். நான் வந்துட்டு பாடி வாஷ்க்கு ஐ யூஸ் அந்த டவ்வோட லெமன் வேரியன்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு ஹாலில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் பர்ஃப்யூம் அண்ட் பாடி மிஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன். பாடி டியோக்கு வந்துட்டு டவ்வோட இந்த பிங்க் கலர் டியோட்ரண்ட் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாய்ஸ்சரைசிங் க்ரீமோட அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் தன்மையோட இருக்கிற மாதிரியான ஒரு டியோட்ரண்ட். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இது வந்து ஸ்கின்னை இது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணது ட்ரை ஆக்காம இருக்கா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஆப்வியஸான டிஃப்ரென்ஸ் எதுவும் வந்துட்டு இது தெரியல. ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இட் ஒர்க்ஸ் டீசெண்டா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரீசெண்டா இது நான் வாங்கியிருந்தேன், உங்களுக்கு நான் காமிக்கவே இல்லை ஆக்சுவலா. ரெனேயோட பொஹீமியன் ஜெஸ்ட் பாடி மிஸ்ட். இது வந்து ரெனேல புதுசா லான்ச் பண்ணிருக்க ஒரு சில பாடி மிஸ்ட் ரேஞ்ச்ல இருக்கக்கூடியது. ஸோ இது வந்துட்டு செம்ம மஸ்கி பிளஸ் ஒரு மாதிரி சிட்ரஸி டேஞ்சரின் வாசனையோட இருக்கக்கூடிய ஒரு வாசனை. ஸ்ட்ராங்கா இருக்கு ஆக்சுவலா இந்த பாடி ஸ்ப்ரேக்கு வந்துட்டு. இந்த வாசனை இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஐ யூஸ் திஸ் ஒயிட் மஸ்க் பை பாடி ஷாப். இது ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு வச்சிருந்தேன். ஆக்சுவலா நிறைய பேர் ரேவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி பாட்டில் ஒன்று, அது நான் உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன். பட் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கிறது இதுதான். அண்ட் இதுவே ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவைலபிலிட்டியில வந்துச்சு, ஸ்டாக்ல சொல்றேன். ஸோ இது வந்துட்டு ஒயிட் மஸ்க், பியூட்டிஃபுல்லான மஸ்க் வாசனை, வெரி ஃப்ரெஷ், வெரி கிறிஸ்ப், வெரி கிளீன். டெஃபினட்டா வர்த் எவ்ரி பென்னி. அண்ட் எல்லாரும் ரிவ்யூக்கும் வந்துட்டு ஆப்டா இருக்க மாதிரி இருக்கு. லைட்டா அந்த ஒரு பவுடரி நோட்டோட மஸ்கி வாசனையோட இருக்க மாதிரி. ஸோ இதை வந்து நல்லா பேக் ஆஃப் மை பேக், ஃப்ரண்ட் ஆஃப் மை பேக், பின்னாடி முன்னாடி நல்லா வந்து அடிச்சு குளிச்சாச்சு. ஸோ இதான் வந்துட்டு பாடி கேர் லேயரிங்ல. இந்த மாதிரி சம்மர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே டெக்கடண்டா ஹெவியா இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கிளீனாகவும் இருக்கிற மாதிரி வைப்ஸ் கொடுக்குற சில வாசனைகள் இது. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ஸோ ஒரு சம்மர் டைம்ல மிட் டேல வெளியில கிளம்புறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணலாம், உங்களுடைய மேக்கப் அழகா வந்து நீட்டா சர்வைவ் ஆகுறதுக்கு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா வந்துட்டு ஸ்மெல் ஆகுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், நான் என்ன பண்ணேன் இன்னைக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.